யூபிஐ சேவையில் புதிய சேஞ்சஸும் நிறைய ரூல்ஸுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸ்லாம் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, அது மக்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது ஆர்பிஐ இந்த யூபிஐ 123 பேக்கான ஒரு 5 சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 5 சேஞ்சஸ் மூலிமா மேலும் யூசர்ஸ்க்கு அதிகமான பாதுகாப்பும் பயனும் கிடைக்கும் அப்படின்னும் அவங்க உறுதியளிச்சிருக்காங்க. முதல்ல இந்த 5 சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவதாக இருக்கிற இந்த யூபிஐ 123 பேக்கான சேவையில டிரான்சாக்ஷன் அதிகமான அமௌண்ட் இது பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி 5000 ரூபாய் வரலுமே நீங்க அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ அது அப்படியே இரட்டிப்பாக்கி இப்போ 10,000 ரூபாய் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷனையுமே கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் இருக்க 400 மில்லியன் ஃபீச்சர்ஸ் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இனிமே இந்த யூபிஐயை பயன்படுத்தி 5000 ரூபாவா இருந்தது இப்போ 10,000 ரூபாய் உயர்த்தினதுனால ஸோ 10,000 ரூபாய் வரலுமே அவங்களால ஈஸியாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்ததாக இந்த யூபிஐ 123 பேயில் ஓடிபி மூலிமா, அதாவது ஆதார் பேஸ்டு ஓடிபி மூலமாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சேவையை தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஆதார் மூலமா ஓடிபி வர மாதிரி இந்த சேவை மேலும் மக்களுக்கு அதிக பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்றதுக்காகவுமே இந்த ஆதார் பேஸ்டு ஓடிபி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்த சேஞ்சஸா பார்க்கப்படுறது யூபிஐ 123 பேல என்ன சேவை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ட்ராக்கிங் மற்றும் ரிப்போர்ட்டிங்கான ஒரு பர்பஸ் கோடை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது மூலியமா ட்ராக்கிங் பண்றதோ இல்ல அது ரிலேட்டடான ரிப்போர்ட்டிங்காகவுமே இந்த பர்பஸ் கோட் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த யூபிஐ 123 பேல இனிஷியேஷன் மோட்களை மேம்படுத்தி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஐவிஆர் இல்ல மிஸ்டு கால்ஸ், அது மட்டும் இல்லாம ஃபீச்சர்ஸ் போன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஸ், அது மட்டும் இல்லாம சவுண்ட் பேஸ்டு டெக்னாலஜி, இது எல்லாத்தையுமே அதிகரிச்சிருக்காங்க. அதாவது மேம்படுத்தியிருக்காங்க. ஒரு அடுத்த லெவலுக்கான ஒரு மேம்பாட்டோட இதை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க பரிமாற்றம் எல்லாமே பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய டிரான்சாக்ஷன் எல்லாமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததா என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பரிவர்த்தனையை ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கணும், உங்களுடைய டிரான்சாக்ஷன் ரொம்ப ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக யூபிஐ 123 பேல ஒரு புதுசா ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா யூபிஐ நியூமெரிக் ஐடி மேப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையும் ஒருங்கிணைச்சிருக்காங்க. இது எல்லாமே மக்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலியமா அடுத்தடுத்த ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவுமே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கடைசியா இருக்கக்கூடிய சேஞ்ச் என்ன அப்படின்னா, இந்த யூபிஐ லைட்ல உங்களுக்கு ஆட்டோ டாப் அப் மோட் இதுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாக்குறீங்கன்னா, ஸோ உங்களுடைய பேலன்ஸ் ஒரு குறிப்பிட்ட லிமிட்க்கு கீழே போகும்போது இது ஆட்டோமேட்டிக்கா டாப் அப் ஆகிடும். ஸோ அதுக்கான ஒரு சேஞ்சஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு அப்கிரேட் மாதிரியும் இருக்கு. அதாவது யூபிஐ லைட்ல ஒரு அப்கிரேட் கொடுக்குற விஷயமாவும் இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த யூபிஐ லைட் 123 பேல நீங்க டிரான்சாக்ஷன் வச்சுக்கிறீங்க அப்படின்ற போது ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டுக்குலாம் நீங்க டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்க பின் போடணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த யூபிஐல நீங்க டிரான்சாக்ஷன் வச்சுக்கும் போது இதுக்கு எந்த ஒரு இணைய இணைப்பும் தேவை கிடையாது. அதாவது நீங்க எந்த ஒரு நெட் கனெக்ட் இருந்தா மட்டும்தான் உங்களால டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் கிடையாது. நீங்க எப்போனாலும் இதுல மூலியமா டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இதுக்கு முன்னாடியே இருந்தது. இதுல முன்னாடியே இருக்கும்போது இப்போ இதை கொண்டு, அதாவது இந்த சேஞ்சஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறது இதோட ஒரு அப்கிரேட் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இதோடைய அமௌண்ட் டிரான்சாக்ஷன் அதிகரிச்சிருக்காங்க. ஓடிபி மூலியமா உங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு சேவையை வழங்குறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது மூலியமா ட்ரேசிங் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. இது ஆட்டோ டாப் அப் மூலியமாவுமே உங்களுக்கு நிறைய சேவைகளை கொடுக்கறதுக்காக இந்த சேஞ்சஸ் எல்லாமே ஆர்பிஐ அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. ஸோ நீங்க இதை பயன்படுத்தி உங்களுடைய இது எப்படி இருக்கு அப்படின்றதையுமே நீங்க இது மூலியமா பார்த்துக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க, மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க, எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆபீஸ்க்கே நேரடியா எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க.
மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.